இந்த சூழ்நிலையில் இப்போது கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்குவதற்காக, மகளிர் நீதிமன்றத்தில் தீர்ப்பை வழங்குவதற்காக நீதிபதி ரஞ்சனி தேவி இப்போது நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் இருந்து அங்கு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கும் அறைக்குள் அந்த செய்தியாளர்களோ அல்லது மற்ற நபர்களோ உள்ளே அனுமதிக்கப்படாததால் அந்த வழக்கறிஞர்கள் வெளியில் வந்து இந்த தீர்ப்பின் விவரங்களை கூறுவார்கள். இந்த 9 பேரும் குற்றவாளிகளா இல்லையா என்பது குறிப்பு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தெரிய வரும். அதன் பின்னர் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த தண்டனை விவரம் என்ன என்பதும் சில நிமிடங்களில் தெரிய வர இருக்கிறது. ஆனால் இந்த பொள்ளாச்சி பாலியல் கொடூர குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருப்பதாலும் அந்த 9 குற்றவாளிகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்குரிய பிரச்சனை, அந்த குடும்பத்தினர் பல்வேறு அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் பல்வேறு பிரச்சனைகள் பொதுமக்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடும் என்பதால் அவர்களும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல பாதிக்கப்பட்ட பெண்களின் உறவினர்கள் அவர்களுடைய முகவரிகளும் ரகசியமாக வைக்கப்பட்டு சிபிஐ இந்த வழக்கை ஒரு முற்றிலும் புதிய கோணத்தில் விசாரித்து அந்த குற்ற பத்திரிகையை 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இந்த 9 பேருக்கும் ஆதரவாக வழக்கறிஞர்கள் வாதிடக்கூடாது என்றெல்லாம் அங்கு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினார். இதனால் அந்த பொதுமக்கள் மத்தியில் மட்டுமின்றி இது அரசியல் சமூக ரீதியாகவும் இந்த கோவை பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மிகுந்த கவனத்தை ஈர்த்த இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு அந்த உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரின் விருப்பமாக இருந்த போதிலும் நீதிபதி ரஞ்சனி தேவி என்ன தீர்ப்பை இன்னும் வழங்கப் போகிறார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வழங்கப்போக இந்த தீர்ப்பானது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பல நீதிமன்றங்களிலும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பெண்களை கொடுமைப்படுத்தி அவர்களது வீடியோவை பொதுவெளியில் விடுத்து அதன் மூலமாக அவர்களது வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி சீரழித்த இளைஞர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறது பொள்ளாச்சி அந்த கோவை ஒருங்கிணைந்த மகளிர் நீதிமன்றம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி ரஞ்சனி தேவி வழங்க இருக்கிறார். தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில், வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. தீர்ப்பு வழங்கப்படுவதை விட்டு இந்த நீதிமன்ற வளாகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் அந்த அறைக்கு அருகே செய்தியாளர்கள் மற்றும் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இந்த நீதிபதி வரும் வாகனங்கள் மற்றும் நீதிபதியின் அந்த வாகனம் வந்து நிற்கிறது. நீதிபதி ரஞ்சனி தேவி அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்கிறார். அங்கு காவல்துறையின் தடுப்பரண்கள் மற்றும் காவல்துறையினரின் பாதுகாப்பு ஆகியவும் இந்த நீதிமன்றத்தில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருமே அந்த சேலம் சிறையில் இருந்து இன்று காலையில் அவர்கள் அழைத்து வரப்பட்டு அந்த தீர்ப்பு வழங்கப்படும் அறைக்குள் நிறுத்தப்பட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை பொறுத்து அவர்கள் அதன் பின்னர் மீண்டும் சேலம் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் தான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த குற்றச் செயலானது மிகவும் கொடூரமானது. குற்றம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த குற்றத்தை திட்டமிட்டு அவர்கள் மிரட்டி அங்கு அரசியல் ரீதியாக மற்றும் அவர்களுடைய அந்த சமூக விரோதிகள் மூலமாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அந்த குடும்பத்தினரையும் அந்த பெண்களையும் உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிரட்டி இந்த கொடூர செயலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற இந்த கொடூர செயல்களுக்கு இனிமேலும் நடத்துபவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் வகையில் இந்த தீர்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் மற்றும் நீதிபதி உள்ளிட்டோர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் உள்ளிட்ட ஒரு 48 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. 1500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகையில் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள், லேப்டாப்கள் மற்றும் அவர்கள் எடுத்த புகைப்படங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் மிகவும் ரகசியமாக பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த குற்றச்செயல் நடைபெற்ற நாட்கள், இது பல மாதங்களாக இந்த குற்றச்செயல் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள், ஓராண்டு காலம் வரை இந்த பாதிக்கப்பட்ட பெண்களையும் அவர்களது தோழிகள் மற்றும் நண்பர்கள், உறவினர்களையும் அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள்.